Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் அண்ட் ஷைன் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான பேசிக்ஸ் நம்ம 250 நாள் பிளான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அந்த பிளானில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி முடிக்கணும் அப்புறமா நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த என்சிஆர்டிக்கான டெய்லி பிளான் நான் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன். 90 டேஸ் பிளான் அப்புறம் மாதிரி வந்து இருக்குது. இந்த பிளானில் நம்ம 60 நாள் வந்து இப்போ நான் கொடுத்துட்டோம். நீங்கள் என்றைக்கு இந்த வீடியோ பார்த்தாலுமே டே 1 அன்றைக்கி தான் படிக்க போகிறீங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2.5 மாதம் 3 மாதத்தில் டெய்லி பிளான் வைஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அதுபடி படிச்சிட்டிங்கன்னா என்சிஆர்டிஸை ப்ராப்பராக வந்து பின்னாக்க முடிக்க முடியும். ஓகேவா? அந்த வழியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லாஸ்ட் பார்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். இந்த பிளான் பேஸ் பண்ணி நமக்கான ஒரு என்சிஆர்டி கோர்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து பின்னாக போயிட்டுருக்கு. ஃபுல் என்சிஆர்டிஸ் நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ், லக்ஷ்மிகாந்த், ஜிசிலியாங், ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரியான முக்கியமான நோட்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ யூபிஎஸ்சி என்சிஆர்டி ஸ்டடி பிளான். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டெய்லி பிளான் மட்டும்தான். என்சிஆர்டிக்கான என்னெல்லாம் வந்து பின்னாக்கா புக் லிஸ்ட் வந்து வாங்கணுமோ நான் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஒரு 1 lakh கட்டி நீங்கள் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாலுமே மோஸ்ட்டாக என்சிஆர்டிஸ் கவர் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வந்து படிக்கிற மாதிரி வந்திருக்கும். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போட்டால் கூட பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அட்வான்ஸ்டு புக்கை தான் அதிகமாக டீச் பண்ணுவாங்க. பேசிக்ஸ் வந்து பின்னாக்க விட்டுருவாங்க. ஸோ என்சிஆர்டி படிக்காமல் நீங்கள் வந்து மேலே வந்து போக வேணாம். இது ஒரு சின்ன அட்வைஸ். சரியா? ஓகே. ஸோ நம்ம பிளான் பார்த்தீங்கன்னா 90 நாளுமே டே பை டே நான் வந்து கொடுத்துருப்பேன். டே 1 என்ன படிக்கலாம் அந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை பார்க்கலாம். டே 1 to 60 வரைக்கும் நான் வீடியோ வந்து பின்னாக்க போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் 30 நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 3 வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ August 15 இந்த வீடியோ வந்து பின்னாக்க அப்லோட் ஆகும். 16 கிட்ட வந்து அப்லோட் ஆகும். இன்னிலேருந்து நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250 நாள் கிட்ட வந்து பின்னாக்கா இருக்கும். ரைட்டா? நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த நாட்களே போதுமானதாக இருக்கும். அதுக்கு முக்கியமான விஷயம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப வந்து கான்ஃபிடன்ஸ் கம்மியாகிடும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணிடாதீங்க. இது முக்கியமான விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம டெலகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் டெய்லி வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். இமேஜ் வந்து சென்ட் பண்ணிட்டே இருக்கும். அதில் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஒரு 1% எங்கன்னா வந்து ஹெல்ப் ஆகலாம். ரைட்? அண்ட் ஒன் மோர் திங், மேப் ரீடிங் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வேர்ல்டு மேப் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்தியா மேப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்புறமா சொல்லுங்கள். மேப் ரீடிங் நம்ம சிறப்பாக வந்து கொண்டு போகலாம். ஓகேவா? சரிங்க. ஸோ நம்ம டே 61 இங்கேருந்து வந்து பின்னாக்கா பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அவர் பாஸ் 3 அங்கே வந்து ஆரம்பிக்க போகிறோம். அவர் பாஸ் 3 பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் 3ல் பார்ட் 2. சரியா? ஹிஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். ரைட்? ஓகே. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 சாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சாப்டர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 1 to 6 அப்படின்ற மாதிரியும், பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 7 to 12 அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேயா? ஸோ டே 61 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி படிக்க கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து நகை முடிச்சுட்டு சாப்டர் 1 and 2 அதாவது 7ம் 8ம் வீவர்ஸ், அயன்ஸ், மில்டர்ஸ், ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டரும், நேட்டிவ் எஜுகேட்டிங் த நேஷன் அப்படின்ற ஒரு சாப்டரும் அதை நீங்கள் வந்து இப்போ படிச்சுக்கணும். சரியா? டே 63 பார்த்தீங்க அப்படின்னா 62 பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 9 and 10 எந்த புக்கில் அவர் பாஸ்ட் 3 பார்ட் 2 வந்து பின்னாக்கா பண்ண போகிறீங்க. அடுத்தது ரிவிஷன் ரொம்ப வந்து பின்னாக்கா இம்பார்ட்டன்ட். டே 63ல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 11 மட்டும்தான். அண்ட் 64ல் சாப்டர் 12 மட்டும்தான். அண்ட் யூபி வந்து பின்னாக்கா படிக்கணும். சரியா? ஒரு ஸ்டேட்டை எந்த மாதிரி வந்து படிக்கலாம், இந்தியா இயர் புக் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், எதை மட்டும் படித்தா போதுமானதாக இருக்கும், மனோரமா இயர் புக் எந்த மாதிரி வந்து படிக்கலாம் நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் அப்புறம் மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் எல்லாமே நான் வந்து கொடுத்தாச்சு. அதுபடி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கிளியராக வந்து பின்னாங்க முடிச்சுக்கலாம். சரியா? ஓகே. டே 65 பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜியாகிரஃபி 2 நாள் நான் வந்து கொடுத்துருக்கேன். 2 நாளில் முடிச்சிட முடியுமானா ஹியூமன் ஜியாகிரஃபியும் எக்கனாமிக் ஜியாகிரஃபியும் ஈஸியாக தாங்க இருக்கும். நம்ம 11th பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஒரு புக்கு வந்திருக்கு. அந்த புக்கு தான் டெப்த்தாக வந்து இருக்கும். ஓகே, ரொம்ப வந்து ஒரு கான்செப்ட் அதிகமாக வந்து தேவைப்படும் உங்களுக்கு. ரொம்ப டெப்த்தாக வந்து படிக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியாகிரஃபியும் ஈஸியாக தான் வந்திருக்கும். ஹியூமன் ஜியாகிரஃபி, எக்கனாமிக் ஜியாகிரஃபியும் படிக்க ஈஸியாக இருக்கும். பட் ரிவைஸ் அதிகம் பண்ணுற மாதிரி இருக்கும். கதைகள் தான் ஓவராக வந்து பின்னாக்கா வரும். ஓகேவா? சரி. ஸோ ஹியூமன் ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னாக்கா 2 நாள், எக்கனாமிக் ஜியாகிரஃபி 2 நாள் ஈஸியாக வந்து பின்னாக்க முடிச்சிடலாம். ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். சில ஓல்டு டேட்டாலாம் வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட்டு டே 69 பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். உத்தராகண்ட் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் நிறைய ஸ்டேட் வந்து கவர் பண்ணியிருப்போம். டே 1 to 60 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க ஒரு 20 ஸ்டேட் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஒரு ஸ்டேட் ரொம்ப அவசியம். ஏன்னா ஜியாகிரஃபியில் அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் மேப் ரீடிங் தான் கை வைக்கிறாங்க. கோர் ஜியாகிரஃபி இந்த வல்கனோ, எர்த்குவைக்கு
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அதிகமாக கேட்குறது கிடையாது. பட் யூபிஎஸ்சி நம்ம நம்ப முடியாது. ஆனால் அவங்க கேட்குற விஷயங்கள் மேப்பிங் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஜியாகிரஃபி நம்ம இங்கே வந்து பின்னாக்கா முடிச்சிடலாம். டே 70 பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு குட்டி புக்குங்க. எக்கனாமி பற்றி தெளிவாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அதாவது எக்கனாமியோட பேக்ரவுண்ட் நம்ம எல்பிஜியில் ஆரம்பிக்கும் எந்த மாதிரிலாம் வந்து பின்னாக்கா பண்ணாங்க, கொண்டு வரும்போது எந்த மாதிரிலாம் ஃபார்ம்லாம் வந்து பின்னா இருந்தது, என்னெல்லாம் ப்ராப்ளம் எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பின்னாக்கா முடிச்சிடலாம். இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 and 2 இங்கே கவர் பண்ண போகிறீங்க. சாப்டர் 3 and 4, 5 and 6, 7, 8, 9, 10 முடிஞ்சது. ஓகேவா? அப்போது ஒரு 5 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக் புக்கு வந்து முடிச்சிடலாம். ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். பட் மெயின்ஸுக்கு தேவையான கண்டென்ட் நீங்கள் அங்கே வந்து பின்னா பிக்கப் பண்ணிக்க முடியும். கிளியரா? இதில் படிக்கும் போது 9th எக்கனாமி ஒன்றுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4 சாப்டர் மட்டும் தான். அதுவும் ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது. வெறும் 2 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் முடிச்சிட முடியும். ஏன்னா பேஸாக மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. 12th பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸும் 11th இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் கொஞ்சம் வந்து நீங்கள் டெப்த்தாக வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரியா? டே 75 ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டே 76 இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு த இந்தியன் நாட் அப்புறம் மாதிரி இருக்கும். சாப்டர் 1 to 27. ஓகேவா? வந்து ஒரு 27 பேஜ் வந்து பின்னாக்கா கொடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ வந்து பின்னா கவர் பண்ணிக்குவோங்க. 5, 6, 7, 8. சரியா? இதை முடிச்சிங்க அப்படின்னா இந்த புக்கு வந்து பின்னாக்கா முடிச்சிக்கலாம். ஸோ இந்திய நாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சருக்கு அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு கொஸ்டின் வருது அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும் போதே முக்கியமாக தமிழ்நாடு புக்கு நீங்கள் வந்து படிப்பீங்க இல்லையா? 11th தமிழ்நாடு புக்கை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் நிறைய நாலேஜ் கெயின் படிக்க முடியும். கிளியர்? நம்ம 6லேருந்து 8th வரைக்கும் என்சிஆர்டி வந்து பின்னாக்கா படிப்போம். அதை தாண்டி நீங்கள் தமிழ்நாடு நியூ புக்கு சமைச்சர் புக்கு இருக்குல்ல, நீங்கள் பாலிட்டி ஜியாகிரஃபிலாம் படிக்கிறத விட ஹிஸ்ட்ரிக்கு தமிழ்நாடு புக் ரொம்ப ரொம்ப வந்து பின்னாக்கா ரெக்கமெண்டபிள். நீங்கள் அந்த புக்கை படித்தா நல்லா கெயின் பண்ணிக்க முடியும். 2021 நினைக்கிறேன். அப்போ கேட்ட சில கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிலே கிடையாது. அந்த புக்கு நம்ம சமைச்சு தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சமைச்சு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். 11th 12th படிங்க அப்படின்ற மாதிரி அதை மறக்காமல் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? டே 79 பார்த்தீங்க அப்படின்னா 12th மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்கை படிக்கும் போது இந்த மாதிரி சங்கர் கணேஷோ இல்லை ரமேஷ் இங்கே புக்கெலாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி புக்கெலாம் நீங்கள் சைடில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஜிடிபி நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா ஜிடிபி அப்படின்னா எனக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் கான்செப்ட் இங்கே வந்து பின்னாக இருக்கும். அப்போ உங்களால் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவைஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ சாப்டர் 1 and 2, 3 and 4, 5 and 6 அண்ட் ரிவிஷன். அதாவது எக்கனாமியில் ஜிடிபி அப்படின்னா என்ன, டபிள்யூடிஓ அப்படின்னா என்ன, மணி அப்படின்னா என்ன, இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரியான பேசிக்கான சில டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். எஸ், அஃப்கோர்ஸ் யூபிஎஸ்சி வந்து பின்னாக்கா எக்கனாமியில் அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் தான் கை வைக்கிறாங்க. ஓகே, இப்போ ரெப்போ ரேட் வந்து ஏற்றிருக்காங்க, இன்ஃப்ளேஷன் பெருசாக வந்து பின்னாக்கா போய்கிட்டு இருக்குது, நம்ம ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நீங்கள் புக்கு வந்து படிக்கணும். இப்போ டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா டிப்ரிஷியேட் அப்படின்னா என்ன, அது ஆனால் என்ன வந்து நடக்கும், எக்ஸ்போர்ட் அதிகமாகுமா கம்மியாகுமா, இந்த மாதிரி விஷயம் நீங்கள் புக்கில் தான் படிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ரேட் பண்ண முடியும். ஜிடிபி 8.5% இருக்குது, நாளைக்கு வந்து இவ்வளோ வந்து வரலாம், அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ ஜிடிபி அப்படின்னா என்ன அது தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பின்னாக பண்ண முடியும். முதல்ல நடக்க தெரியணும், அதுக்கப்புறம் தான் ஓட முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. டே 83 பார்த்தீங்கன்னா சோஷியல் சேஞ்ச் ஒரு புக்கு வந்து பின்னாக உண்டு. சாப்டர் 1 to 3 வந்து கவர் பண்ணிக்குவாங்க. 4 and 5, 6 to 8 அடுத்த ஒரு 3 நாளைக்கு. இதெல்லாம் வந்து மெயின்ஸ் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா சொசைட்டி வந்து கொடுத்துருப்பாங்கள்ல, அங்கே வந்து யூஸ் ஆகும். பேப்பர் 1 அப்படின்னா ஜிஎஸ் 1ங்க மெயின் சிலபஸ். ஸோ மெயின் சிலபஸ் படிக்கல அப்படின்னா இப்போ சிலபஸ் வந்து பின்னாக எடுத்து பாருங்கள். சோஷியல் எம்பவர்மெண்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஆஃப் இந்தியன் சொசைட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தை வந்து முக்கியம். சிலபஸை மக்கப் பண்ணால் தான் அப்கமிங் வந்து பின்னாக போக முடியும். அதை மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. டே 86 பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேர்ல்ட் லெவல் நம்ம வந்து பின்னாக்கா பார்ப்போம். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், வேர்ல்டு வார் 1 and 2, அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இது எங்கே வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது ஜிஎஸ் 1லே பார்த்தீங்க அப்படின்னா 18th century நடக்கப்பட்டது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், நேஷனல் பவுண்டரி ரீடெவலப் பண்ணுறது, காலனைசேஷன், பொலிட்டிக்கல் ஃபிலாசபிஸ், வேர்ல்டு வார்ஸ் எல்லாமே அங்கே வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து பின்னாக யூஸ் ஆகும் உங்களுக்கு. இது தமிழ்நாடு ஓல்டு புக் வந்து பின்னாக்கா படிக்கலாம். 12th அண்ட் 9th என்சிஆர்டி, 10th என்சிஆர்டி, கண்டெம்பரரி வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் 1 and 2 அப்புறம் மாதிரி வந்திருக்கும். 2 புக்கை நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து கவர் ஆகிடும். சரியா? ரொம்ப டெப்த்தாக படிக்க முடியல அப்படின்னா கூட என்சிஆர்டி மட்டுமே முடிச்சு வைங்க. கிளியராக வந்து பின்னாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நோட்ஸ் நீங்கள் வந்து பின்னாக மேக் பண்ணிக்கலாம். ரைட்? ஓகே. 88 பார்த்தீங்க அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா இந்த கண்டெம்பரரி வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி, அங்கே சாப்டர் 2 and 3 அண்ட் 4 and 5 பார்த்துக்க போகிறீங்க. 90 பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் வந்து பின்னாக்கா பண்ணி ஆகணும். கிளியரா? சரிங்க. இப்போ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு.
எப்போவுமே வந்து எல்லாருமே 100% முடிக்க முடியுமான்னு கேட்டால் இது பாசிபிள் இல்லைங்க. எல்லாராலையும் அதை வந்து பின்னாக்கா சாத்தியம் இல்லாத ஒன்று. பட் யூபிஎஸ்சி தேவையான பேசிக் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த 90 டேஸ் நம்ம வந்து பின்னாக்க ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணி முடிச்சாச்சு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜிசிலியாங் 12 டேஸில் முடிக்கிறதுக்கான பிளான் வந்து கொடுத்துருக்கேன். லக்ஷ்மிகாந்த் 15 டேஸ் முடிக்கிற பிளான் வந்து கொடுத்துருக்கேன். வெறும் பிளானாக மட்டும் அது இருக்காதுங்க, ஆக்கப்பூர்வமாக அது இருக்கும். ஜஸ்ட் ஒரு வியூஸ்க்காக மட்டும் அந்த அது இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும், எஸ் முடிக்க முடியும் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக்கா தோணும். ஈஸியாக நீங்கள் வந்து பின்னாக்கா முடிச்சிடலாம். கிளியராக இப்போ ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிஆர்டி முடிச்சுட்டு சமைச்சர் முடிச்சிட்டாலே ஸ்பெக்ட்ரம்லாம் படிக்கணும் வேலை விட கம்மியாக தான் இருக்கும். எனக்கு கண்டென்ட் அதிகமாக அங்கேயே வந்து கவர் ஆகிடும். ஸோ அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக வந்து பின்னாக ஏற்றிக்கோங்க. கிளியராக ஸோ புரிஞ்சிருக்கும் அப்புறம் நினைக்கிறேன். நம்ம என்சிஆர்டி கோர்ஸும் இந்த மாதிரி பிளான் பேஸ் பண்ணி தான் டாபிக் வைஸாக வந்து பின்னாக்கா பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெமோ வீடியோஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இண்டிபெண்டன்ஸ் ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்சிஆர்டி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பிளான் கொடுத்துருக்கோம். ஒரு 250 டேஸ் பிளான் வந்து இருக்குது. செகண்ட் ஃபேஸ் வந்து பாருங்கள், டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் அப்புறம் நினைக்கிறேன். டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.